श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रतिपस्थानपद्धति श्लोकं 136 द्रष्टुं तदा राघवपादरक्षे सीतामिव त्वां विनिवर्तमानाम् आसन्नयोध्यापुरसुन्दरीणाम् औत्सुक्यलोलानि विलोचनानि பதபதார்த்தம். ஹே ராகவ பாதரக்ஷே, ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, ததா நீ திரும்பி வந்த சமயத்தில், வினிவர்த்தமானாம் அந்த திரும்பி வருகின்ற, சீதாமிவ சீதை போல் இருக்கின்ற, துவாம் உன்னை, திரஷ்டும் பார்ப்பதற்கு, அயோத்தியாபுர சுந்தரீனாம் அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய, விலோச்சனானி கண்கள், ஔத்சுக்கிய ஆசையினால், லோலானி அசங்கியவைகளாக, ஆசன்னு ஆயின அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது பாதுகா அப்படின்றது ஸ்திரீலிங்கம் தானே. போன ஸ்லோகத்தில் ராமனோட போய் கம்பேர் பண்ணிட்டாருமே, அது ஒரு வேளை சரியில்லையோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் சீதையோட கம்பேர் பண்ணி சுவாமி சாய்க்கிறார். அதாவது பாதுகா திருப்பி அயோத்திக்கு வந்த சமயத்தில் சீதை போல் இருக்கின்ற பாதுகையை பார்ப்பதற்கு அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய கண்கள் ஆசையால் அசங்கியது அப்படிங்கிறார். அதாவது இப்படி பார்க்கறது, தேடி பார்க்கறது, சீதையோ அப்படின்னு, அப்புறம் இல்லைன்னு தெரியறது, பாதுகைன்னு தெரியறது, அதனால் கண்கள் அசங்கியது. இது இதுவும் அழகான ஒரு கவி வர்ணனை தான். இது முதல்ல ராமனும் நினச்சா அது இல்லை அப்படின்ன உடனே இப்போ சீதையோ அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கிறது. ஆக ராமனும் சீதையும் பாதுகையை ராமனாகவும் அவள் பார்க்குறா, சீதையாகவும் அவள் பார்க்குறா. ஆக சீதாராமனாக இருக்கிறது யார் அப்படின்னா பாதுகை அப்படின்னு ஒரு அர்த்தம் அதில் வருது. இந்த ஸ்லோகம் சேவிக்கும்போது சுவாமியோட யாதவாபியுதய ஸ்லோகம், இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் யாதவாபியுதயத்தில் வரும். அந்த வர்ணனை, சுவாமியோட அந்த கவி வர்ணனை, அதோட அழகுக்காக இங்கே கோட் பண்ணுறேன். அதாவது அங்கே யாதவாபிதயத்தில் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ருக்மணி லெட்டர் எழுதிடுறா கிருஷ்ணருக்கு, கூட்டிகிட்டு போகணும். கிருஷ்ணர் கூட்டிகிட்டு வந்துடுறார். இப்போ ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரார். இப்போ இனிமேல் தான் அவள் கல்யாணம் நடக்க போகிறது. கிருஷ்ணர் கூட்டிகிட்டு வரார், இல்லை ஆக்சுவலாக தூக்கிண்டு வரார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அப்போது அத்தனை ஸ்திரீகளும் ஓடி பார்க்கறதுக்காக வந்தாலும் அந்த ருக்மணி எப்பேற்பட்ட அழகாக இருந்தான்னா நம்ம கிருஷ்ணர், ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்பேற்பட்ட கிருஷ்ணர் இங்கேருந்து போய் யாரோ கல்யாணம் பண்ணிட்டு வர்றாருன்னா அவள் என்ன அப்பேற்பட்ட அழகு அப்படின்னு பார்க்கறதுக்கு அவளுக்கு ஆசையாம். ஏன்னா அவள்லாம் இது வரைக்கும் ருக்மணியை பார்த்ததில்லை. அதனால் கிருஷ்ணரோட தேர் வந்துருத்து அப்படின்ன உடனே அவசரமாக எல்லாரும் ஓடி வரலாம். அதை சுவாமி அவ்வளோ அழகாக விவரிப்பார் யாதவாபிதயத்தில். ஒருத்தி காதில் தோடு மாட்டியிருந்தாலாம், ஒருத்தி கையில் வளையல் போட்டிருந்தாலாம், ஒட்டியானம் கட்டியிருந்தாலாம். தேர் வந்துருத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஓடி வந்துட்டாலாம். ஒரு காதில் தோடோட, ஒரு கையில் வளையலோட, அந்த மாதிரி அப்படியே அந்த ருக்மணியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓடி வரா. அந்த ருக்மணியோட அழகில் மயங்கி அப்படியே நின்றுடுறாளாம். கையில் இன்னொரு கையில் போட்டுக்கணும்னு வச்சுட்டுருக்கிற வளையல் கீழே விழறதான். ஒட்டியானத்தை இன்னும் பூர்த்தியாக கட்டிக்கல, அந்த ஒட்டியானம் கீழே விழருது. ஒரு காது தோடு அப்படியே கீழே விழருது. ஏன்னா அவள் அப்படியே பிரமிச்சு போய்ட்றாளாம். பிராட்டி இல்லையா, அந்த ருக்மணியோட அழகை பார்த்து, அதுவும் கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற ருக்மணி, அது ருக்மணிக்கே இப்போ தான் அவள் கிருஷ்ணரை பார்க்குறா. இப்போ தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிளம்பி வந்திருக்கா. ஆக அவளுக்கே அந்த வெட்கம், நாணம் இதெல்லாம் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணரோடு சேர்ந்த ருக்மணி, அந்த சேர்த்தி, அந்த பெருமாளையும் தாயாரையும் அப்படி சேர்த்து பார்த்த உடனே அப்படியே மயங்கி போய் அவள்லாம் நின்றுட்டாலாம். கையில் வச்சுட்டுருக்கிற அத்தனை ஆபரணமும் அப்படியே கீழே காலில் விழறதான். இது ஒரு கவிநயம் அப்படின்னாலும் இதுக்கப்புறம் சுவாமி ஒரு பதம் போடுறார். அதுதான் நம் சுவாமி. அந்த கையில் வச்சுட்டுருக்கிற அந்த ஒட்டியானம்லாம் கீழே விழுந்ததே, அது ஏன் விழுந்தது அப்படின்னா, இந்த பெருமாளை சேவிக்கிற இந்த பக்தைகள் சேர்த்தியில் பெருமாளையும் தாயாரையும் சேவித்து பிரமிச்சு போய் நிற்கிறா இல்லையா, இந்த பாகவதச்சிகள் இருக்கா இல்லையா, இவாளை சேவிக்கிறதே தனக்கு புண்ணியம், இவாளை சேவிக்கிறது தான் முக்கியம்னு தெரிஞ்சுண்டு
அந்த நகையெல்லாம் அவள் காலில் விழுந்தது அப்படிங்கிறார். அதாவது பெருமாளை சேவிக்கிறது முக்கியம் இல்லை, பெருமாளை அவ்வளோ பக்தியோடு சேவிக்கிறாளே, இவாளை சேவிக்கிறது தான் முக்கியம்னு தெரிஞ்சுட்ட அந்த ஆபரணங்கள்லாம் ஏன் கீழே விழுந்ததுன்றதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன் கீழே விழுந்துதான்? அதெல்லாம் கீழே விழலையாம், அதெல்லாம் சேவிச்சுதான். அதெல்லாம் அந்த பாகவதச்சிகளை அப்படி சேவிக்கிறது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சீதையை பார்க்கறதுக்காக அப்படி, அதாவது பாதுகையை பார்க்கறதுக்காக வரவா சீதைக்கும் பாதுகைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுண்டு சீதை போல் இருக்கின்ற பாதுகையை சேவிக்கிறதுக்காக அவள் வரா. அப்போ அவளோட கண்களானது அப்படி அசங்கி அசங்கி சேவிக்கிறது அப்படின்னு ஒரு கவி வர்ணனையோட சுவாமி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த மோட்சத்துக்காக நமக்காக பெருமாள் கிட்ட சிபாரிசு பண்ணுறவா யாருன்னா நம்மளோட ஆச்சாரியனும் பிராட்டியும் தான். ஆக நமக்கு ஆச்சாரியன் பிராட்டியோட ஸ்தானம், பிராட்டி நமக்காக எவ்வளோ பேசுவாளோ, பரிஞ்சு பேசுவாளோ, அந்த மாதிரி ஆச்சாரியனும் நமக்காக பரிஞ்சு பேசுவாருங்கிறதுனால சீதைக்கு ஒத்த பாதுகை, பிராட்டிக்கு ஒத்த நம்மாழ்வார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அதோட உட்கருத்தாக நம்மாண்டவன் வியாக்கியானம் அமையறதடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.